கிளியே நீ ஆடி பழகு, கிளைதான் உன் தந்தை மனது. விரல் தீண்டும் தூரம் நிலவு, கரை நீங்க கொஞ்சம் உதவு. வானொலி பண்பலை போல் வாயாடும் செல்ல பிள்ளை, தேன்மொழி பேசுகின்றாய், தேனுக்கு வேலை இல்லை. தப்பென்றால் தட்டி கேட்கும் தாயே நீ மகளாய் வந்தாய். அப்பனை நாளும் சுற்றி வருகிறாய் பூமி பந்தாய். எல்லோருமே கொண்டாடிடும் பண்டிகை போல நீ சிரித்தாய். கிளியே நீ ஆடி பழகு, கிளைதான் உன் தந்தை மனது. விரல் தீண்டும் தூரம் நிலவு, கரை நீங்க கொஞ்சம் உதவு. தாழம்பு திறக்காமல் ரகசியம் காக்க, ஓரன்பு காற்றாகி அதை வந்து நீக்க. எடுத்ததை கொடுக்காமல் நகராது கார்மேகம், நியாயத்தை நடத்தாமல் ஓயாது உன் வேகம். ஊசிகள் தீண்டா உடைகளும் ஏது, பாசமே கொண்டு கணக்குகள் தீரு. பழைய கசப்பு புதிய இனிப்பு, தேடுமே பாவ மன்னிப்பு. நீ ஆடி பழகு, கிளைதானும் தோழன் மனது. விரல் தீண்டும் தூரம் நிலவு, கரை நீங்க கொஞ்சம் உதவு. அப்பாவின் இறப்பு குணாவின் மனதை பாதிக்கிறது. அதே சமயம் ஜெகதீஷால் பாதிக்கப்பட்ட சுந்தரமும் சுதீஷும் ஜெயிலில் ஒன்று சேர்ந்து அவரை பழிவாங்க திட்டமிடுகிறார்கள். இனி நெருப்புல விழுந்த புழுவா அவன் துடிச்சு துடிச்சு சாகணும். அதை பார்த்து பார்த்து நான் ரசிக்கணும். ஆமா தம்பி, நான் ரசிக்கணும். சார், எதிரிக்கு எதிரி நல்ல நண்பன்னு சொல்லுவாங்க. இன்னிலிருந்து நம்ம வயசு வித்தியாசம் பார்க்காம நல்ல நண்பர்களா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? நிச்சயமா தம்பி, உனக்கு என்னாலான எல்லா உதவியையும் கண்டிப்பா நான் செய்யறேன் தம்பி. தேங்க்யூ சார். நீ அந்த பக்கம் போய் பாக்குறியா? நான் இந்த பக்கம் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். சரி பாலா. ஏய், நல்ல கிஃப்டா பாரு. கண்டிப்பா. சொல்லு பாலா. எப்படி இருக்கு? ஏய், நல்லா இருக்கு. சரிடா, இந்த கிஃப்ட் பேக் பண்ண சொல்லிடு. சரி, ஓகே. சாரி.
அறிவில்ல பொறுக்கி ராஸ்கல். ஏய் என்னடா சொன்ன? அறிவில்லையா? சாரி சொன்னல. யார் அடிக்கிற? ராஸ்கல். ஏய் என்னாச்சு கமலேஷ்? கீழே gift போட்டு உடைச்சிட்டான் பாலா. ராஸ்கல். பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட் அடிக்கிறியா? ச்சீ வா கமலேஷ். இந்தாங்க அந்த உடைஞ்சதுக்கு. ஹலோ சிஸ்டர். வாமா பாலா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர், தேங்க்யூ. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சிஸ்டர் எனக்கு ஒரு சின்ன டீட்டெயில் வேணுமே. சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு அடிபட்டப்போ என்னை இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணி எனக்கு பிளட் எல்லாம் டொனேட் பண்ணி என் உயிரை ஒருத்தர் காப்பாத்தினாரே, அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு வேணுமே சிஸ்டர். அவ்வளோதானே, ரெஜிஸ்டர் புக்கில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். வாங்க பார்த்து சொல்கிறேன். வாங்க. சார், இவங்க பேர் பாலா. இவங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தாங்களே, அவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் வேணுங்கிறாங்க. நைன் 412-088-62. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர். சார். ஓகேம்மா. ரிங் போயிட்டே இருக்குடா, பிக்கப் பண்ணல. பேசாம வீட்டுக்கு போலாம். நீ வேணா வீட்டுக்கு திரும்பி போ, நான் தனியாவே போய் தேடிக்கிறேன். இரு பாலா, நானும் வரேன். அப்ப பேசாம என் பின்னாடி வா. ம். எங்க வச்சுட்டேன்? என்ன குணா, என்ன தேடிக்கிட்டு இருக்க? டேய், செல்ல காணும்டா. எங்க வச்சு தொலைச்சேன்னு தெரியல. எங்கேயாவது மறந்து வச்சிருப்ப. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. வீட்டுல வச்சுட்டு வந்துட்டியோ? வீட்ல இல்லடா. இந்தா, என் நம்பர்ல இருந்து போன் போட்டு பாரு.
டேய் ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சுடா. நீ எங்கேயாச்சும் மிஸ் பண்ணியிருப்ப, இல்லை யாராவது எடுத்திருக்கணும். இப்போ என்ன பண்றது? ஒண்ணுமே புரிய மாட்டேது. வெயிட் பண்ணு, எடுத்தவன் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறானான்னு பார்க்கலாம். அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் கேட்கலாமா? நீ எல்லாம் வர வேணாம் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு. ஏ எல்லாரும் ஒரு மாதிரி நினைப்பாங்க பாலா. நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். வண்டிக்குள்ள தேடி பார்த்தியா? என்ன போனதும் கையும் உடஞ்ச மாதிரி இருக்குடா. என்ன ஹலோ, பண்றதுன்னு எக்ஸ்கியூஸ் மீ. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ஆ சாரி. கூப்பிட்டுட்டு திரும்பி பார்க்காம போறான். தெரியல. என்னாச்சு கமலேஷ்? குணாவை யாருன்னு தெரியாதுன்ட்டாங்க. பார்க்குக்கு ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்களாம். அதனால இதில் யாருன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாதான். என்னது இது? இப்போ குணாவை எப்படி ட்ரேஸ் அவுட் பண்றது? திருப்பதியில் மொட்டை என்ன தேடின கதை தான். வா வண்டியில் ஏறு. டேய் போன குறா, மறுபடியும் ட்ரை பண்ணலாம். டேய் இப்பவும் ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சுடா. காலையில இருந்து எதுவுமே சரியில்லடா. ஏண்டா என்னாச்சு? ஒரு பொண்ணு கத்தி குத்துப்பட்டு நம்ம பார்க்ல உயிருக்கு போராடிக்கிட்டு மயங்கி கிடந்தா. ஐயோ, நான் எதேச்சியா பார்த்து தூக்கி ஆட்டோல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கடனுக்கு மெடிசன்ஸ்லாம் வாங்கி கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண வச்சு நம்ம ஏரியால இருந்து லேடிஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போய் பிளட்டை கொடுக்க வச்சு உயிரை காப்பாத்தணும். கடைசியில நான் தான் கத்தியால குத்துனேன்னு போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் அடிச்சிட்டாங்க. அப்புறமா உண்மையான அக்யூஸ் கிடைச்சிட்டான்னு என்ன ரிலீஸ் பண்ணிட்டு அவனை பிடிச்சு உள்ள போட்டாங்க. ஐயோ, அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்த நான் எவ்வளவு போராடி இருக்கேன், எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன். ஆனா அந்த பொண்ணு என்னடான்னா கிஃப்ட் ஷாப்ல இதோ இப்போ ஒருத்தன் இங்க வந்தானே, அவன் ஒரு கிஃப்டை வாங்கிட்டு கவனிக்காம வந்து என் மேல மோதிட்டான். கிஃப்ட் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஐயோ, அப்புறம் என்ன, அவன் பண்ண தப்புக்கு நான் சாரி சொன்னதையும் அவன் கேட்காம அதுக்குள்ள அவன் என்ன அசிங்கமா திட்டான். எனக்கு வந்துச்சு பாரு கோபம். விட்டான் ஒரு அறை. உடனே ஒரு பொண்ணு பலார்னு பதிலுக்கு என்ன அரைஞ்சிட்டா. ஐயோ, அப்படியா? யாரா இதுன்னு திரும்பி பார்த்தா நான் எந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்தனோ அதே பொண்ணு இங்க அடிச்சிட்டா. அப்புறம் வேற என்ன, உடஞ்ச பொருளுக்கு பணத்தை தூக்கி போட்டு அவனை கூப்பிட்டு கார்ல ஏறி போயிட்டான். விட்ற, பணக்காரங்களே இப்படிதான் திமிரு பிடிச்சவளுங்க. ஆமாண்டா, சுத்த நன்றி கெட்டவங்க. சுதீஷ், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்களும் அம்மாவும் எப்படி இருக்கீங்க? நீ ஜெயிலில் படுற கஷ்டத்தை நினைச்சு தினம் செத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. கவலையப்படாத, உன்னை கூடிய சீக்கிரத்தில் ஜாமீன்ல எடுத்துறேன். அப்பா, அதுக்கு அவசியமே இல்லைப்பா. அந்த ஜெகதீஷ் தானா அவனா முன் வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்குற அளவுக்கு
அவன் மனசை மாத்தக்கூடிய ஒரு வெப்பன் என்கிட்ட இருக்குப்பா. என்ன சுதீஷ் சொல்ற? ஆமாப்பா. இங்க சுந்தரன் ஒருத்தரை மீட் பண்ண. என்னை பார்த்து நீ தானே ஜெகதீஷ் மகளை கத்தியால குத்துனன்னு என்னை பார்த்து சந்தோஷப்பட்டாருப்பா. ஆனா அவ சாகலன்னு தெரிஞ்சதும் ஆவேசப்பட்டாருப்பா. ஜாமீன்ல போயோ இல்ல மறுபடியும் ஜெயிலிருந்து தப்பிச்சு போயோ அவளை கத்தியால குத்தி கொல்லுன்னு என்கிட்ட சொன்னார்ப்பா. என்னால ஆன உதவி கண்டிப்பா பண்றேன்னு சொன்னார்ப்பா. அந்த ஜெகதீஷால பாதிக்கப்பட்டவர். அவரை பார்த்து பேசிட்டீங்கன்னா என்னை ஈஸியா வெளியே எடுத்துடலாம்ப்பா. லாயர் சார், அவரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். அவர் பேர் என்ன சொன்னீங்க? சுந்தரம் சார். என்ன ஜெயிலர் சார், எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன் சார். சுந்தரங்கிற கைதியை பார்த்து பேசணும். அதுக்கு நீங்க மனு கொடுக்கணும் சார். நாங்கள் மனு கொடுக்கறதுக்காக தான் நீங்கள் மெனு கொடுக்குறீங்களே, பத்தாதா? சரி வாங்க. அந்த ஜெகதீஷ் மேல அவர் கொலவரியா இருக்காருப்பா. அந்த ஆள்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு தோணுது. சுதீஷ், சார் இவருதான் எங்க அப்பா. வணக்கங்க. வணக்கம். இவரு எங்க ஃபேமிலி லாயர். வணக்கம் சார். வணக்கங்க. என்னது, ஒரு வக்கீல் ஒரு கைதிக்கு பதில் வணக்கம் சொல்றீங்க? இதில் என்னங்க இருக்கு? எல்லாரும் மனுஷன் தானே. மாட்டினவன் கெட்டவன், தப்பிச்சுக்கிட்டவன் நல்லவன். இதுதானே சார் உலகம். என் வாழ்க்கையை 2 வரியில சொல்லிட்டீங்க. சுதீஷ் சில விஷயங்களை சொன்னான். என் மகன் ஜெயிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். கண்டிப்பா உதவி பண்றேன். ரொம்ப நன்றிங்க. சுதீஷ் சொன்னா அந்த ஜெகதீஷால நீங்க பாதிக்கப்பட்டவர். அவன் பேரை சொல்லாதீங்க. அவன் பேரை கேட்டாலே எனக்கு ஆத்திரமா வருது. அந்த நம்பிக்கை துரோகி எப்பேற்பட்ட நயவஞ்சக தெரியுமா? அவனாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். இது போதுங்க. இதை வச்சு அந்த ஜெகதீஷ் கண்ணில் விரல விட்டு நான் ஆட்டுறேன். சுந்தரம்னு என் பேரை சொல்லி பாருங்க அவங்கிட்ட. அப்படியே ஆடி போயிடுவான். ஆடி. ரொம்ப நன்றிங்க. அப்ப நாங்க வர்றேங்க. நீ தைரியமா இருக்கன்னு. சரிங்க, நான் வர்றேன். வரேங்க. மொபைல் ரிங் ஆகிட்டே இருந்திருக்கு. யாருக்கு தான் இருக்கும்? யார் தான் இருந்தா என்ன, இனிமே இது எந்த தான்.